இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி மதுர் வடா. இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும், செய்யறதுக்கும் ரொம்பவே ஈஸி. இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சா மாதிரி கலந்து விட்டுருங்க, தண்ணி விட்டுக்கும். இதுக்கூட 1 கப்பு ரவை, உப்புமா ரவை தான், 1 கப்பு மைதா, 1/2 கப்பு அரிசி மாவு, அப்புறம் 1/2 கப்பு வறுத்து உடச்ச வேர்க்கடலை 1 2, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு கலந்து விட்டு கொடுங்க. கொஞ்சம் கூட உப்பு தேவை இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட 1 ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாகி சேர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கையால் பிடிச்சா இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி பிசைஞ்ச அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு வந்துடும். சாஃப்டான மாவாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு தேவையான அளவு உருண்டைகளாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு ஷீட்டில் பட்டர் பேப்பர் இல்லை வாழை இல்லை கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ரொம்ப குண்டாகவும் வேண்டாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடான உடனே அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெயோட அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் 2 தான் சேர்த்துருக்கேன். அப்பப்போ திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் பொறுத்து திருப்பி போட்டு கொடுங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு பொன்னிறமாயி நல்லா கிறிஸ்பியானோன்னு நம்மளுக்கு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.